சையத் அலி திருநெல்வேலி அவர் என்ன சொல்கிறாருன்ட்டா, திருக்குறானில் வந்து இறைவன் தன்னை பற்றி பேசும்பொழுது படற்கையாகவே கூறுகிறான்னு அது எதனால்னு கேட்குறாரு. இறைவன் குரானில் தன்னை பற்றி பேசும் பொழுது படற்கையாக கூறுகிறான். படற்கைன்னா அவன் இவன் பேசுகிறது. அவன் தான் உங்களை படைத்தான் இவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் படற்கை. நான் தான் படைத்தேங்கிறது தன்னிலை, நீ தான் படைத்தாங்கிறது, நீ தான் ரிஸ்கலிக்காய் என்பது முன்னிலை. அப்போ அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசும்போது எப்படி பேசுகிறான்னு கேட்டால், பெரும்பாலும் தன்னை பற்றி அவன் இவன் என்று படற்கையாக தானே பேசுகிறான்னு கேட்குறாரு. அப்படி கிடையாது, 3 வகையாக பேசுகிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான், முன்னிலை, படற்கை, தன்னிலை எல்லாமே குரானில் உண்டு. அல்லாஹ் தன்னை பற்றி பேசும் பொழுது சில இடங்களில் படற்கையாக பேசுவான், சில இடங்களில் நாம் என்று பேசுவான், சில இடங்களில் நீ என்று பேசுகிற மாதிரி நமக்கு கற்றுத்தருவான். இப்போ அல்ஹம்து சூரா எடுத்துக்கிறோங்க. அல்ஹம்து சூராவில் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் படற்கையாக வந்துட்டுருக்கு. அவன் ரஹ்மானு ரஹீமு மாலிக் யௌமித்தீன்னு சொல்லிட்டு திடீர்னு உன்னை வணங்குறோன்னு முன்னிலையாக மாறுது. படற்கையாக இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் ஈய்யாக நஅபுதுல இணைஞ்சிருது, அல்லாஹ் உனக்கு நம்ம பேசுகிற மாதிரி மாறிக்கிறது. ஆரம்பிக்கிறது அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும்னு படற்கையாக வந்துக்கிட்டே இருக்குது. ஈய்யாக நஅபுது உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம், நேர்வழியை காட்டுவாயாக அப்படின்னு சொல்லும் பொழுது நேர நோக்கி அல்லாஹ் நோக்கி பேசுகிற மாதிரி, மனிதன் அல்லாஹ் நோக்கி பேசுகிற மாதிரி வந்து விடுகிறது. அப்போ இது என்ன முன்னிலையாக போயிடுது. அப்போ குரானில் வந்து படற்கையாக உள்ளதும் இருக்கிறது, முன்னிலையாக உள்ளதும் இருக்குது, பல வகையில் இருக்கிறது. இது எதனால் வருதுன்னு கேட்டால், பெரும்பாலும் இப்போ உதாரணமாக பக்ராவில் ஒரு உதாரணம் சொல்லி பாருங்களேன். பக்ராவில் 2வது சூறாவில் 22, 23 எடுத்துக்கிட்டிங்கன்னா, அல்லதி ஜாலலக்குமுல் அந்த 2 வசனத்தை வாய்ச்சா உங்களுக்கு விளங்கும் எப்படி தோரணையெல்லாம் அது இருக்குங்கிறது. அல்லதி ஜாலலக்குமுல் அர்ல ஃபிராஷன், அவன் தான் இந்த பூமியை விரிப்பாக உங்களுக்கு ஆக்கியிருக்கிறான். ஒசமா பினான், வானத்தை கூரையாக ஆக்கியிருக்கிறான். வான்சல மினசமாய் மான், வானத்திலிருந்து தண்ணீரை வேற இறக்கி வைக்கிறான். ஃபஹ்ரஜ பிஹி மின சமராத்தி ரிஸ்கன் லக்கும், உங்களுக்கு உணவாக வானத்திலிருந்து அந்த பூமியிலிருந்து கனிகளை வெளிப்படுத்தி உங்களுக்கு தருகிறான். சொல்லிவிட்டு ஃபலா தஜ்அலூ லில்லாஹி அந்தாதன், அல்லாஹ்வுக்கு வந்து என்ன செய்யாதீங்க, வந்து ஷிர்க்கை வைத்திருவாய், இணை கற்பிப்பவர்களை இணையானவர்களை ஆக்கி விடாதீர்கள். அன்தும் தாலமூன், நீங்கள் அறிந்து கொண்டே அப்படி செய்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவன்டே வந்துருச்சா. அதுக்கடுத்து என்ன வருதுன்னு கேட்டால், நீங்கள் சொல்லிட்டு இருக்கோம் இன் குன்தும் ஃபீ ரைபின், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், மிம்மா நஸ்ஸல்னா அலா அபுதினா, நமது அடியாருக்கு நாம் அருளியதில், இது படற்கு மாறிடுச்சு பாருங்கள். அவனது அடியாருக்கு அவன் அருளியதில் என்று சொல்லாமல் எனது அடியாருக்கு நான் அருளியதில் என்று தன்னிலையை மாற்றிக்கிட்டான்லாம். அது ஆரம்பம்லாம் என்னென்னு கேட்டால், அவன் தான் பூமியை படைத்தான், வானத்தை படைத்தான், தண்ணி இறக்கினான், ரிஸ்க்கு உண்டாக்குனான் என்று எல்லாம் அவன் என்று படற்கையாக வந்துக்கிட்டே இருக்கிறது. 22வது வசனம் வரைக்கும் 22 பூரா. 23 என்ன வருதுன்னு கேட்டால், நாம் உங்களுக்கு இந்த முகமது அருளிய வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் இதே மாதிரி கொண்டு வாங்கன்னு சவால் விடுவான்ல, அந்த வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், இன் குன்தும் ஃபீ ரைபின், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், எதில் சந்தேகம், மிம்மா நஸ்ஸல்னா, நாம் இறக்கியதில், மிம்மா நஸ்ஸல என்றால் அவன் இறக்கியது, மிம்மா நஸ்ஸல்னா என்றால் நாம் இறக்கியது. மிம்மா நஸ்ஸல்னான்னு தன்னிலையால் சொல்கிறோம், நாம் என்கிற வார்த்தையை எப்படி சொல்கிறோம், மிம்மா நஸ்ஸல்னா அலாபுதினா, நமது அடியாருக்கு நாம் அருளியது. அப்போ நமது அடியார் நாம் என்று சொல்வது அல்லாஹ் தன்னை பற்றி என்ன மாதிரி நம்மள்கிட்ட பேசுகிறான், தன்னிலையாக பேசுகிறான். அதுக்கு முதல் வசனத்தில் அவன் இவன் பேசிட்டு வர்றான். அப்போ அவன் என்றும் தான் என்றும் இப்படிலாம் பேசுவது வந்து குரானில் வந்து நீ என்றும் பலவிதமாக 3 விதமாக எல்லாம் பேசி தான் இருக்கிறான். ஆனால் இதில் என்ன விஷயம்னு கேட்டால், பொதுவாக வந்து எழுத்தில் எழுதுகிறோம்ல, எழுத்தாக ஒரு விஷயத்தை சொல்கிறோம்ல, அந்த எழுத்தில் வரும்போது இப்படிலாம் வராது. எழுத்தில் வரும்போது படற்கையாக தான் வந்துக்கிட்டே இருக்கும். முன்னிலையாக எழுதக்கூடியதாக இருந்தால், ஒரு ஆள் கடிதம் எழுதுறீங்க, கடிதம் எழுத்து மூலமாக எழுதுறீங்க, எப்படி எழுதுவீங்க, நீண்டு ஆரம்பித்தா கடைசி வரைக்கும் நீண்டு தான் சொல்லுவீங்க. நீ நல்லபடியாக இருக்கிறாயா, சாப்பிட்டாயா அப்படின்னு சொல்லுவீங்க. அவன் தூங்கினானான்னு கேட்க மாட்டியே, நீ தூங்கினேன்னு தான் கேட்பீங்க. நீண்டு ஆரம்பிச்சேன்னா அந்த கடிதம் முழுசே நான் தான் இருக்கேன், முன்னிலையாக தான் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம எழுத்தில் எழுதக்கூடிய நேரத்தில் வந்து படற்கையாக தான் போய்கிட்டே இருக்கும். ஒரு ஆளை பற்றி பேசுகிறீங்க, கந்தசாமி வந்தார்னு சொல்லி கந்தசாமியை பற்றியே எழுதுறீங்க, கடைசி வரைக்கும் அவன் தான் வந்துக்கிட்டே இருக்கும். அது மாறாது. அதே நேரத்தில் வந்து பேச்சு நடையில் வரும்போது என்ன செய்யணும், எல்லாமே மாறும். உரையாடல் நடத்தும்போது என்ன செய்யும், பல விதமாக வரும். ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டே இருப்பீங்க, பேசிகிட்டு இருக்கும்போது நான்ட்டு ஆரம்பிக்கிங்க, நான் வந்து இந்த மாதிரி செஞ்சேன் போனேன். அப்துல் காதர்கிட்ட வந்து சண்டைக்கு வரான். அப்துல் காதர், நீ தான் அப்துல் காதர், இவன் தான் அப்துல் காதர். இவன் தன்னை பற்றி அப்துல் காதர் படற்கையாக மாற்றிக்கிடுவான். என்ன செய்யும், மனுஷன்ட்ட பேசிட்டு என்ன செய்வான்னு கேட்டால், நீ நான் அவன் வந்து பேசிக்கிடுவான், நான் பேசிக்கிடுவான். என்னை அப்படி செஞ்சாங்க, என்னை இப்படி செஞ்சாங்க, என்னை அநியாயம் பண்ணுறாங்க, ஒரு அளவுக்கு மேலே போய் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது, நான் அப்துல் காதர் எவ்வளோ தான் பொறுப்பேன் அப்படின்னு அப்துல் காதர் நான்ட்டு மாறிக்கிடுவான்.
அப்போ அவன் இவன் ஆரம்பித்தவன் என்ன செய்கிறான், அப்துல் கார்ண்டு அவன் மாறிக்கிறான். இந்த பேச்சு நடத்தும் என்ன செய்வான்னு கேட்டால் இதில் வந்து எல்லா விதமான ஸ்டைலும் மாறிக்கணும். உரையாடலுங்கிறதுல வந்து அப்படி தான் மாறி வரும். குர்ஆன் என்பது உரையாடலாகத்தான் வந்துச்சு, அல்லாஹ்ட்டேருந்து எழுத்தாக வரவே இல்லை. அல்லாஹ் பேசுகிற மாதிரி கேட்டு ஜிப்ரீல் வந்து பேசுகிறார். அவர் ஒரு ஆள் பேசுனதை நீங்கள் எடுத்து இன்னொரு சொல்லும்போது என்ன வரும்னு கேட்டால் பல ஸ்டைலில் வரும் அந்த பேச்சு. எந்த பேச்சிலும் இந்த குர்ஆனுக்கு மட்டும் உள்ள கிடையாது. எந்த ஒருத்தருடைய உரையாடலை, நீண்ட ஒரு உரையாடலை எடுத்து இன்னொரு ஆள்கிட்ட நீங்கள் சொல்லும் பொழுது அந்த சொல்லக்கூடியவர் என்ன சொல்லக்கூடிய தோரணை வச்சு பார்க்கும் பொழுது சில இடத்துல அவன்கிற மாதிரி வரும், சில நீங்கிற மாதிரி வரும். இதெல்லாம் பேச்சுகளில் சர்வசாதாரணமாக இப்படி மாறிக்கிட்டே வரும். இது வந்து நீங்கள் ஒரு மேடை பேச்சில் தலைவர்கள் பேசுவாங்கள்ல, பேசும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு ஸ்டாலின் ஆட்சியில் இருக்காரா அவரை பற்றி பேசுவாங்க. ஸ்டாலின் இந்த மாதிரி நியாயம் இல்லாமல் நடக்கிறாரு, எதிர்கட்சி பேசுகிறாங்கன்னு வைங்க, அவரோட நேர்மை இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை, ஊழல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விடமாட்டேன் பாருங்க, உன்னையும் ஆரம்பிச்சுடுவாங்க. அவர்ந்து ஆரம்பிச்சுட்டு வந்தவங்க என்ன செய்வாங்க, உன்னை விடமாட்டேன், பதையை விட்டு இறக்காமல் விடமாட்டேன், உன்னைன்னு மாற்றுவான். ஆரம்பித்தது அவர்ந்து ஆரம்பிப்பான், கடைசியில் உன்னைன்னு மாற்றிடுவான். அப்போ ஏன் மாற்றுறான்னா பேச்சில் அப்படிலாம் உண்டு. பேச்சு இப்படி தான் இருக்குன்னு விளங்குனா அந்த சந்தேகம் யாருக்கும் வராது. குர்ஆனில் நிறைய பேர் விமர்சனங்கள் பண்ணவங்க இது பண்ணுறாங்க. என்ன ஒரு இடத்துல படர்க்க, ஒரு இடத்துல முன்னில தண்ணியிலண்டு, அது என்னமோ உட்காந்து புஸ்தகமாக எழுதி பார்த்து அப்படி கொடுத்த மாதிரி நினச்சிக்கிட்டாங்க குர்ஆனை. குர்ஆன்ங்கிறது எழுத்தில் வந்தது கிடையாது, பேச்சில் வந்தது. பேச்சில் வரக்கூடிய எந்த ஒரு மேடை பேச்சை கேட்டாலும் உங்களுக்கு இந்த 3 ஸ்டைல் நீங்கள் பார்க்கலாம். எந்த ஒரு தலைவனுடைய பேச்சை கேட்டாலும் என்ன செய்வான், பல விதமாக என்ன பேசும்போது என்ன செய்யணும், சில விஷயங்கள் வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு வச்சு விளங்கிடுவாங்கன்றனால சில வார்த்தைகள் மறைக்கப்பட்டு இருக்காங்க. அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால் முன்னிலையாக சொன்னாலும் விளங்கிக்கிறேன், தன்னிலையாக சொன்னாலும் விளங்கிக்கிறேன், படற்கையாக சொன்னாலும் விளங்கிக்கிறேன். இதுக்கு வந்து இல்திஃபாத்துன்னு அரபியில் சொல்லுவாங்க, அப்படி மாற்றி மாற்றி சொல்கிறது. இது பற்றியும் நம்ம குர்ஆன் தமிழாக்கத்தில் படற்கையிலேருந்து முன்னிலைக்கு மாறுவது ஏன் என்றெல்லாம் ஒரு விளக்கம் கொடுத்து குர்ஆன் தமிழாக்கத்தில் இருக்குது. அதனால் குர்ஆனில் வந்து எல்லாமே படற்கையாக கிடையாது. அல்லாஹ் பற்றி சொல்லும்போது அவன் படைத்தான் என்றும் சொல்வான், நான் படைத்தேன் என்றும் சொல்வான், நீ படைத்தாய் என்று மக்கள் சொன்னார்கள் என்றும் அல்லாஹ் என்ன செய்வான் சொல்லுவான். எல்லாமே அல்லாஹ் பற்றி உள்ளது இருக்கு, படற்கை மட்டும்தான் இருக்குங்கிறது வந்து சரியான தகவல் இல்லை.